சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். ஊரை கூட்டி வித்த காட்டுறது பெரிய விஷயம் இல்ல. கூப்பிட்டோன்னு எல்லாரும் வந்துருவாங்க. ஆனா வித்த காட்டுற எல்லா இடத்துலயும் மெத்த இருக்காது. ஸ்டைலா பைக்கை ஓட்டி வீலிங் பண்ணி காட்டலாம். ஆனா ஷோ பாக்குறவங்க மூஞ்சிலே வீல கொண்டு வந்து காட்டக்கூடாது. துப்பாக்கியால சுட்டு ஒரு மலையை குலைக்கலாம். ஆனா ஒரு மலையை துப்பாக்கியால சுட்டதை பார்த்துருக்கீங்களா? இது சும்மா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான். பீரங்கி பின்னாடி வருது. இந்த மேல இருந்து குதிக்கிறது யாருக்கு தான் பிடிக்காது? இல்ல எனக்கு பிடிக்குங்க. நான் சூப்பரா குதிப்பேன். எல்லாரும் குதிக்கிறாங்க, நானும் குதிக்கிறேன்னு சொல்லி குதிச்சு மண்டையில இருக்க ஸ்க்ரூ கண்டிடுச்சுன்னா அனாவசியமா குடும்பத்தோட டாக்டர் வீட்டில் போய் குதிக்க வேண்டியிருக்கும். அது எதுக்கு நமக்கு? வேணாம்ல. வீடியோ பாருங்க. பனிக்காலம் ஆரம்பிச்ச உடனே இந்த மனுஷனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. திடீர்னு மங்கி கேப் போட்டு வந்து கபால்னு மேல ஏறி டபுள் பேக் ஃபிளிப் அடிச்சிட்டாரு. யாருக்கிட்ட பெட்டு கட்டினாரோ? கண்ணா, பேக் ஃபிளிப்லயும் சயின்ஸ் இருக்கு கண்ணா. இதோ வெள்ளை டிஷர்ட் நம்பி கருப்பு டிஷர்ட் பேக் ஃபிளிப் அடிச்சலாம் நம்பிக்கையோட வந்திருக்காரு. குழந்தை நல்லா புடிச்சுக்கங்க சார். மூக்கு இன்னும் ஜப்பையாச்சு. ஒருவேளை இவன் நம்ம கேர்ள் ஃப்ரெண்டோட பழைய பாய் ஃப்ரெண்டா இருப்பானோ? இப்போ அழிவாகிட்டியடா. நாம ஒரு விஷயத்தை கத்துக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட கத்துக்கிறது தான் பெருசு. இதோட கருத்து என்ன? பேக் ஃபிளிப் படிக்கணுங்கிற ஆசை இருந்தா ஒரே ஒரு வாட்டி இதை பாருங்க. அக்கறையில சொல்றேன், அடிச்சுட்டு பாக்காதீங்க, பாத்துட்டு அடிங்க. ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். இது ஏதோ படத்துல வந்த ஸ்டன்ட் சீன் நினைச்சுக்காதீங்க. டைவ் அடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. டைவ் அடிக்கிறவர் சாதாரண ஆள் இல்ல. பெர்ஃபெக்ட் பேக் ஃபிளிப்ல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. நிக்கிற இடத்துல இருந்து கரெக்டா பேலன்ஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டா குதிக்கணும். இதுக்கு கை கால்களோட உதவிய நாம முழுமையா எடுத்துக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மாதிரி சுழலணும். கவனிச்சிங்களா? அவர் சுழலும் போது ரெண்டு கையால அவர் முட்டி எப்படி பிடிச்சிக்கிட்டாரு பாத்தீங்களா? இதனால காத்துல உடம்பு முழுமையான சுழற்சியை பெறுது. புரிஞ்சுதா? இதுதான் லா ஆஃப் கான்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். இருங்க, அவசரப்பட்டு யாரும் குதிக்காதீங்க. நீங்க எல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னு தெரியுது. விளையாட்டுக்கு கூட இதை செஞ்சு பார்க்காதீங்க. இந்நேரத்துக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி அடிப்பட்டவங்களுக்கு கூட இந்த வீடியோவை பார்த்து அறிவு வந்திருக்கலாம். இப்போ இது எப்படி செய்யக்கூடாதுங்கிறது புரிய வைக்கிறதுக்காக இந்த பேக் ஃபிளிப்ல நாம தான் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சு பெல்ட் அடிச்சவங்களோட நிலைமையை பாருங்க. துடிச்சுக்கிட்டு நிக்கிற இந்த பையன் பேரு டில்லி. இவர் ஷார்ட்ஸ் போட்ட கில்லி. இவர் வாங்குறதுக்கு ரெடியா இருக்க பல்லி. இவங்க 3 பேர் இன்னைக்கு பெர்ஃபெக்ட்டான பேக் ஃபிளிப் படிப்பாங்க நினைச்சுக்கிட்டு ரெடியாகும் போது இந்த வேலி சரியில்லாம போச்சு இல்லப்பா. இவர் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்பல, செய்ய விரும்புறாரு. செய்யறது உருப்படியா வருமா? வராதா? ரெடி, ஜம்ப், கம் ஆன், அப்படி போடு. இது தப்பு உன் பேர்ல இல்லப்பா. செவிரு சின்னதா போச்சு. நீங்களே பாருங்க. ஆரம்பத்துல போஸ்ட் எல்லாம் கரெக்டா கொடுத்தாரு. ஆனா ஹைட்டுக்கு ஏத்த டைவ் அடிக்காம போனதுனால பச்சை புல்ல மெல்ல வேண்டிய நிலைமை. ரொம்ப மெல்லாதீங்க, கொம்பு வந்துடும். பந்தாவுக்கும் பேக் ஃபிளிப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு தம்பி. இப்போ உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட எந்த மூஞ்ச காட்டுவே? இப்படி பெத்தவங்க கால விழுந்தா ஆசீர்வாதமா கிடைச்சிருக்கும். மூஞ்சில டென்ட் வாங்கினா லவ் எண்ட் தான். இவனுக்கு பல்ட்டி கூட அடிக்க தெரியல. இவனை உடனே கழட்டி விட வேண்டியதுதான். இந்த பிங்க் குமாரோட வித்தை எங்க டர்ராச்சுன்னு பார்க்கலாமா? கவனிங்க. ஸ்டார்ட், ஜம்ப். ஜம்ப் ஒழுங்கா பண்றதுக்கு முன்னாடி புஷ் பேக் வச்ச மாதிரி சாஞ்சா பல்லு ஏகிராம என்ன ஆகும்? குமாரு, உதிக்கிறதையும் சொல்றதையும் நீங்க ஒரே நேரத்துல பண்ணிட்டீங்க. 10க்கு 2 கையும் காத்து வாங்குது. முட்டியபடி இந்த ஆசீர்வாதத்தை ஒரு குரு கிட்ட வாங்கிருக்கலாம். இப்போ அந்த பொண்ணு காலில் தான் விழணும். ஒரு ஸ்பைடர்மேன் செவுத்துல நிக்கிறாரு. இத பார்க்காம போனதுனால அந்த கண்ணிக்கு ஆபத்து. எப்பா, பொண்ணு பாக்குற மாதிரி டைவடினா பொண்ணு மேலே டைவடிப்ப.